திரு ஷபீர், திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன? கட்டமைப்பு கடந்து, கூட்டணி கடந்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஆணவம், அகங்காரம், மக்களை குறைச்சி மதிப்பிட்டது, எதிரிகளை குறைச்சி மதிப்பிட்டது, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சிகளும் இல்லை, எதிரிகளும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மனோபாவத்தோட செயல்பட்டது. யாருக்கெல்லாம் வாக்களித்தோமோ, வாக்குகளை கொடுத்தோமோ, அந்த வாக்குகளை திருப்பி நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை துச்சமாக மதித்து அதிகாரிகள் ஆணவ போக்குடன் நடந்து கொண்டது. அதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இந்த மாதிரி லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. காவல்துறையினர் எல்லாருமே திமுக அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். திமுகவுக்கு வர வேண்டிய அந்த வாக்குகள் ஓட் பேங்க், அவங்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாரும் போட்டாங்க. ஆனால் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் திமுகட்டேருந்து விலகி போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. சுவாமிநாதன் சொன்னது போல எதிர்மறை விமர்சனங்களை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. யாராச்சும் ஒரு விமர்சனத்தை வச்சாங்கன்னா உடனே அவங்கள போட்டு கடிச்சு குதறக்கூடிய அளவில் ஒரு ஐடி விங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் சமூக வலைதளங்களில் அவங்கள இது பண்ணது. ரெண்டாவது, விஜய் வந்தால் என்ன, விஜயகாந்த் வந்தால் என்ன, யார் வந்தாலும் நம்ம சமாளிச்சிட்டோம், மக்களை காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு கோடிக்கணக்கான ரூபாயை நம்ம எலெக்ஷனில் காசை கொண்டு போய் இறக்கணும்னா மக்கள் வாக்களித்து விடுவார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கை, இது எல்லாமே பொய்யாக போயிருக்கிறது. இது எல்லாமே அவர்களுக்கு நேர் எதிராக மாறி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே.